எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க நம்ம இன்னைக்கு ஃப்ளேவர்ஸ் ஆஃப் தமிழ்நாடுல ரெசிபி 9 கோயம்புத்தூர் ஸ்டைல் பச்சைப்பயிறு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு 1/2 கப்பு அளவுக்கு பாசி பயறு, அதாவது பச்சை பயிறு சேர்த்து நல்லா இதை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்படி வறுக்கும் போதே நல்லா வாசமாக மணமாக இருக்குங்க. இதில் வந்து நம்ம சுண்டலும் பண்ணி சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ஒரு நிறைய சத்துக்கள் இதில் இருக்குது. வயசானவங்களும் இதை சாப்பிடலாம். அவ்வளோ வந்து உடம்புக்கு நல்லது. உடம்புக்கு குளிர்ச்சியும் கூட. நல்லா இது வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்ததும் எந்த கப்லையோ அல்லது டம்ளரையோ நம்ம எதில் எடுக்கிறோமோ அதிலேயே நம்ம 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக வந்து உப்பு போட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுக்கலாம். இது கூடயே 4 பல்லு பூண்டு, ஒரே ஒரு பச்சை மிளகா காரத்துக்கு, ஒரே ஒரு தக்காளி, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்க்கும்போது பொங்கி வராமல் இருக்கும். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் சீரகம், 2 காஞ்ச மிளகாய் வத்தல், 1/2 டீஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்து இதை அரைச்சிக்கிறேன். என்கிட்ட முழு தனியா இல்லை, இருந்துச்சுன்னா கட்டாயம் சேர்த்துக்கோங்க. ஒரு பேன் வச்சு அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் வந்து நல்லா சூடானதும் இதில் நம்ம மீடியம் சைஸாக நறுக்கி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா இதை வதக்கிடலாம். ஆல்ரெடி அந்த பச்சை பயிறு பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்குங்க, மலர்ந்து. இப்போ ஒரு பருப்பு மத்து அல்லது நம்ம வீட்டில் கடையிறதுக்கு எது நம்ம பயன்படுத்துவோமோ அதை வச்சு நல்லா இதை வந்து கொஞ்சம் லைட்டாக அழுத்தி விட்டோம் அப்படின்னா பருப்பெல்லாம் கொஞ்சம் மசிஞ்சு வந்துடுங்க. இதை நல்லா கடைஞ்சிட்டு இங்கே வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம வதங்கி வந்திருக்க வெங்காயத்தில் அந்த மிளகாய் வத்தல் மிக்சியில் பொடி பண்ணதை அப்படியே அந்த வெங்காயத்தோடு சேர்த்துக்கிறலாம். இந்த பயறையும் நான் அதில் அப்படியே சேர்த்துட்டேங்க. சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சைடில் ஒரு தாளிப்பு கரண்டியில் எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டு தாளித்து லாஸ்ட்டில் வந்து கருவேப்பிலை இருந்தால் இதோட சேர்த்துக்கோங்க. பெருங்காய பொடி கொஞ்சமாக சேர்த்து ஆஃப் பண்ணோம் அப்படின்னா ஒரு மணக்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டான ஒரு பச்சை பயிறு குழம்பு தயாருங்க. இது வந்து சாதம், தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கூடயும் ஒரு ஆப்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு முக்கியமாக இந்த பயிர் வகைகள் சாப்பிடும்போது நிறைய சத்துக்கள் கிடைக்கும். கட்டாயம் நீங்களும் மிஸ் பண்ணாமல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கங்க. இந்த தமிழ்நாடு சீரீஸ் உங்களுக்கு வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன். நிறைய ரெசிபீஸ் வந்து தமிழ்நாடு சீரீஸில் வந்து ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க பார்த்து ட்ரை பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்களா? பாய்.